மெய்யாகவே சதுரிகம் கொடிக்கால மக்களிடத்தில் உள்ள சர்வ மூல மந்திர நிரூபிக மகான் நிறைவாச்சாலே இல்லை இல்லை அகிலத்தில்லாதது வல்ல வல்லபமிலியதாத்தவம் உள்ளதுள்ளதொன்றாக்கும் எட்டாதது எல்லை மெய் வழி சாலை செய்வதே என்று நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாசம் சாலை ஆண்டவர்களை வணங்கி தோத்தரித்து இன்னைக்கு நம்ம தலைப்பு எப்படின்னா கடவுள். கடவுள் என்றால் என்ன? கோடியான சிருஷ்டி பொருட்களை ஆக்கவோ ரட்சிக்கவோ அல்லது அழிக்கவோ வல்லபமுடைய சுவிட்சை தன் கையகத்தில் வைத்திருக்கும் வஸ்து வித்துவே கடவுள். திருமெய் ஞான குரல் வாக்கியம் எண் 64. கடவுள் எங்கே இருக்கிறார்? கடம் பிளஸ் உள், கடத்துள். கடவுள் இல்லை என்கிறானே, அவனை பார்த்து நீ எப்போ என்னமோ சொன்னியே, அந்த ஸ்வப்தம் எங்கிருந்து வருதப்பா? உன் கடமாகிய உடலுக்குள் இருந்து தானே வருது என்று அவனை கேட்டுப்பார். மேலும் கீழும் விழிப்பான். அந்த ஸ்வப்தம் இத்தூலமாகிய உடலில் எந்த எல்லையிலிருந்து உதித்து எழும்புகிறதோ அந்த திருஸ்தலம்தான் கடவுள் இருக்கும் எல்லை என்பது உலக மக்களுக்கு தெரியாது. வான்மதி குரல் வாக்கியம் எண் 53. கடவுள் நமக்குள் இருக்கும் பொழுது ஏன் யமன் வர வேண்டும்? நம் கை கால்கள் இருக்கும் இப்படி அப்படி மடக்காமல் வைத்திருக்கலாமா? மாறா அவைகளை மடக்கி பயன்படுத்தினால் தானே வேலைக்கு பயன்படும். அது போலே உனக்குள் கடவுள் இருந்தாலும் நீ அறிந்து அதனை பயன்படுத்தி கொள்ளவில்லை என்பதால் அதுவே உனக்கு யமனாக வந்து விடுகிறது. யமன் என்றால் யார்? அருள் அமுதம் 409 வாக்கியம். உன்னுடைய உடலில் அணு கோடியிலும் நிறைந்த அந்த ஆதி வஸ்துவை உன்னிடத்தில் இருந்து அணுவாக பிக்கும் வல்லமை வாய்ந்த சக்தியே யமன். கோடாயுதப்பூர் வாக்கியம் எண் 325. விஸ்வநாத உயிராணி திருவசனம். சாதாரணமாக யமதர்மன் என்ற பெயர் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். ஆனால் யமன் என்றால் யாருக்கும்? அது போலவே தர்மன் என்றால் யாருக்கு? அது ஒருத்தருக்கும் தெரியாது. தன்னை அறிந்தவர்களுக்கு தான் யமன், தன்னை அறியாதவர்களுக்கு யமன், தன்னை அறிந்தவர்களுக்கு தர்மன், தன்னை அறியாதவர்களுக்கு யமன். கடவுள் இல்லை என்பவர்களுக்கு நிலை கதி என்ன ஆகும்? திருமெய் ஞான குரல் 64 வாக்கியம். இது ஒரு பிடி மண் தானே, இதனிடத்தால் எல்லை என்னென்ன அதிசய வல்லபங்கள் அடங்கியிருக்கின்றன என்று நீ நினைத்து பார்த்ததுண்டா? எத்தனையோ கோடான வித்துக்களை இதில் இருந்து முளைத்து எழுந்து விளைந்து பலன் தருகின்றன. ஓர் வித்து இனிப்பு வேண்டும் என்று கேட்டது, இந்த மண் இனிப்பை தருகின்றது. இன்னொரு வித்து புளிப்பை கேட்டது, அதற்கு புளிப்பை தருகிறது. மற்றொன்று கரைந்து கேட்டது, காரத்தை கேட்டது, அதற்கு காரத்தை மட்டும் ஊட்டுகிறது. இந்த அதிசய வல்லப பொருளை ஒருவர் தமது அறிவு கொண்டு தானே திட்டமிட்டு உண்டாக்கி இருக்க வேண்டும். ஆம், இதை உண்டு பண்ணிய அறிவாராக வஸ்து ஒன்று இருக்க வேண்டும். அது எங்கே? கடவுள் என்பது ஒன்று இல்லை என்கின்றார்களோ? கடவுள் இல்லையே, இதை எடுத்து பேசுகிறது அது எது? அது யார்? கடத்தில் உள்ள உள்ளம் தானே. கடவுள் இல்லை என்று மறுப்பவனுக்கு கடைசியில் கடவுள் பிணநாற்றமாக வெளிவந்து விடுகிறது. கடவுள் எத்தனை? வான்மதி குரல் 47. அரூபத்தில் உள்ள கடவுளால் ஒரு மாட்டை போல் ஐயறிவில் கிடந்த உன்னை மாற்றி தன்னை அறியும் தனி அறிவாக 6வது அறிவில் ஏற்றி வைக்க முடியுமா? முடியாது. ரூபத்தில் உன் போல் தேகம் தாங்கி வந்துள்ள ஓர் கடவுளால் தான் அந்த பிரம்ம வித்தை செயலை செய்ய முடியும்.
அந்த பிரம்மத்தை செயல் யாருன்னா குரு தான். நம்ம குரு யாருன்னா நம்ம ஈசன் சக்தி. குருன்னா என்ன? ஈசன் சக்தியும் மனு தூளமும் சேர்ந்தாதான் அதுதான் நம்ம தெய்வம் என்று நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாசம் விசாலாண்டோடு திருவாய் மலர்ந்து அருளினார்கள். ஜாதிகளின் கர்த்தாவே நமஸ்காரம்.